5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பூமி தேவி வந்து இந்த பூமியில் கரப்ஷன், ராட்சச ஸ்வபாவம் இருக்கிறவங்கெல்லாம் அரசன் அப்படின்ற பேரில் வந்து எல்லா துஷ்ட காரியங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க 5000 இயர்ஸ் முன்னாடி. அப்போது பூமியோட நிலைமை பார்த்துட்டு தேவதர் எல்லாரும் பிரம்மர்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி ஆகுது, என்ன பண்ணலான்னு சொல்லி. அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து ஸ்வேத தீபத்துக்கு போனாங்க. அங்கே வந்து மகாவிஷ்ணு ஷைனத்தில் இருப்பார். அங்கே போயிட்டு புருஷ சூக்தம் வந்து சாண்டிங் பண்ணாங்க, ப்ரேயர். நம்ம கோயிலில் அபிஷேகம் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போது நம்ம புருஷ சூக்தம் வந்து சாண்டிங் பண்ணுறோம் இங்கே மந்த்ரா. அந்த மாதிரி தேவதர் எல்லாரும் பிரம்ம கூட சேர்ந்து புருஷ சூக்தம் சாண்டிங் பண்ண பிறகு ஒன்றுமே ஆகலை, அப்படியே இருந்தார். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல, இந்த மகாவிஷ்ணு அங்கே வரல, எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வந்து ஹிருதயத்து மூலமாக பிரம்மருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னாருன்னா, நான் வந்து இன்கார்னேஷன் அவதாரம் எடுக்க போகிறேன். இப்போது நீங்கள் தேவதர்கள் எல்லாரும் போயிட்டு முன்னாடியே அங்கே விருந்தாவனத்தில் மதுராவில் போயிட்டு நீங்கள் எல்லோரும் அவதாரம் எடுத்துகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ எல்லோரும் ஹாப்பி, எல்லோரும் போயிடுவாங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், கிருஷ்ணர் பலராமர் அவதரித்து இந்த துஷ்ட சம்ஹாரம் எல்லாம் பண்ணாங்க. பூமி மேலே இருந்த எல்லா துஷ்டர்களையும் சம்ஹாரம் பண்ணி ஆஸ்பீஷியஸ்னஸ், எல்லா ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. கிருஷ்ணர் இங்கே இருக்கும்போது சாஸ்திரத்தில் சொல்லியிருந்தாங்க, எவ்ரிதிங் ஆஸ்பீஷியஸ். கிருஷ்ணர் இங்கே பூமி மேலே இருந்தப்போ 5000 இயர்ஸ் பேக்கு எல்லாமே ஆஸ்பீஷியஸாக இருந்ததா. கிருஷ்ணர் வந்து அவதாரம் முடிச்சுக்கிட்டு போன பிறகு கலி வந்து பரீட்சித் மகாராஜ் அரசனாக இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது. அந்த அவர் வந்து ஒரு மாடு அடிச்சுட்டு இருக்கிறது, அந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த கிளாஸில். இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன சொன்னாங்க இந்த ஸ்லோகத்தில், கிருஷ்ணர் போன பிறகு பூமியோட பரிஸ்திதி, அவங்க சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. திரும்பி ஓல்டு சிச்சுவேஷன், கலியோட பிரபாவம்னால எல்லாருமே இந்த கரப்ஷன், மைண்டு கரப்ட் ஆகிட்டு, இந்த 4 தர்மத்துக்கு 4 பாதம் இருக்கும் இல்லையா, அந்த 3 பாதம் இதுக்கு முன்னாடி இருக்கிற யுகத்திலே அது உடஞ்சிச்சு. இப்போ கலியுகத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாதம் என்னது, அது சத்தியம். போன கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுவும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு டிசீட் அப்படின்ற ஒரு அசத்திய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு சத்தியம் அப்படின்ற ஒரு பாதமும் ஒடிக்கிறதுக்கு நல்லா பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ராஜா நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ராஜாவோட குவாலிட்டிஸ் என்ன, அவரெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி போன கிளாஸ்லலாம் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். ராஜா வந்து ராஜர்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பரீட்சித் மகாராஜ் வந்து அவர் வந்து பெரிய பக்தர், கிருஷ்ணரோட பக்தர். அவர் வந்து மனுஷங்கள் இது பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அவர் அந்த நாட்டில் அவரோட ராஜ்யத்தில் எந்த ஜீவம் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும்
காப்பு பண்ணுறதுக்கு தான் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த நாட்டில், நம்ம இருக்கிற நாட்டில் இல்லை நம்ம இருக்கிற உலகத்தில் இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சின்ன ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஜீவஹிம்சை, எவ்வளோ ஜீவஹிம்சை இன்றைக்கி நடக்குதுன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? ஒரு நாளுக்கு எவ்வளோ ஜீவஹிம்சை, எவ்வளோ ஜீவங்கள் மனுஷங்கள் கொள்கிறாங்கன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? எனி ஐடியா, எனி கெஸ்? ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, ஒரு நாளுக்கு மட்டும் 9 lakh கவுஸ், அதுக்கப்புறம் 14 lakh கோட், 17 lakh sheep, 38 lakh pigs, 1 crore 20 lakh ducks, and 200 crore chicken, and millions of fish. ஒரு நாளுக்கு இவ்வளோ கொலை நடக்குது நம்ம இருக்கிற உலகத்தில், நம்ம இருக்கிற இன்றைக்கி நடக்குது. அதே மாதிரி வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். வருஷத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ராக்சிமேட்லி 80 billion to 110 billion. அப்படின்னா 8,000 கோடி, 8,000 கோடி ஜீவங்கள் வருஷத்துக்கு மனுஷங்கள் கொலை பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பாடு அப்படின்ற பேரில் கொலை பண்ணி சாப்பிட்றாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டே ப்ரமோட் பண்ணுது எல்லாமே. ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே இல்லை. மக்கள் கொடுக்குற டேக்ஸ் வச்சு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸு அப்படின்ற பேரில் ஏமாத்துறாங்க. இன்றைக்கி நான் ஃப்ரீ பஸ் அது பற்றி பேசலை. 5 kg அரிசி 10 kg கொடுக்குறாங்க, அது பற்றி பேசலை நான். நம்ம கொடுக்குற டேக்ஸ் வச்சு நம்ம ஏமாற்றிட்டு அவங்க கரப்ஷன் பண்ணுறாங்க. மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரெஸ் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேருக்காக ஒரு இதுவும் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி இப்போ தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இந்த அளவுக்கு ஜீவஹிம்சை இந்த மாதிரி நடக்குதுன்னா எப்படி நம்ம சந்தோஷமாக வாழ முடியும்? எப்படி நம்ம டைம் மழை பெய்யும், எப்படி இந்த கிளைமேட் எல்லாம் கரெக்டாக இருக்கும், குளோபல் வார்மிங் இல்லாமல் எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் நியூஸ் பேப்பரில், இன்ஸ்டாகிராம், எங்கே பார்த்தாலும் ஏதோ இடத்துல வார் நடக்குது, யுத்தம் நடக்குது. இஸ்ராயல், காசா, யுக்ரைன், ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை. நம்ம இருக்கிற நாட்டிலையும் ஏதோ ஒரு கலவரம், எப்போ பார்த்தாலுமே ஏதோ நடக்குது. ஏதோ ஒரு ரீசெண்டாக ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஆந்திராவில் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். எப்படி இதெல்லாம் நடக்காமல் இருக்கும்? இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு 9,000 crores அனிமல்ஸ் நம்ம கொலை பண்ணி சாப்பிட்றாங்க மக்கள் இன்றைக்கி. 9,000 crores அப்படின்னா எத்தனை ஜீரோ இருக்குன்னு கூட தெரியல. அது இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன். அதுக்கு தான் பூதேவி அழுந்துட்டு அவங்களோட நிலைமை என்னன்னு சொல்லி பரீட்சித் மகாராஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுதான் என்னோட பரிஸ்திதி, எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி. அதுதான் கலியுகம். அப்படின்னா கலியுகமோட லட்சணம் என்னான்னு பார்த்தோம்னா இதுதான்.
எனி ரிஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்காது. நல்லது பண்ணுறதுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நம்ம நகர் சங்கீர்த்தன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி நம்ம நகர் சங்கீர்த்தன் பண்ணணும், ரத யாத்திரா பண்ணணும்னு சொல்லி பண்ண பிறகு நிறைய பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த இஸ்கான் ரத யாத்திரா நகர் சங்கீர்த்தன் பண்ணுறதுனால டிராஃபிக் எல்லாம் பிளாக் ஆகுது, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இது பர்மிஷனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நல்லது பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பகவானோட நாம சங்கீர்த்தனன் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும், அதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்கணும். பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னுச்சுன்னா யாரானாலும் எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு மருந்து, இது ஆல்கோஹால் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும், டாஸ்மார்க் இந்த மாதிரி ஏதாவது ஓப்பன் பண்ணணுன்னா அதுக்கும் பர்மிஷன், லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஓ யூஆர் குவாலிஃபைடு, ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. ஸோ கிருஷ்ணர் இருக்கும்போது எல்லாமே ஆஸ்பீஷியஸாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணர் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க, பகவான் எல்லா ஒரு இதுலேயும் இருக்கார், பரமாத்மா ரூபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி எப்போவுமே இருக்கார். இஸ் ஓம்னி பொட்டன்ட், ஓம்னி ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொன்னார். எல்லா ஒரு நேரத்துலேயும் இருக்கார் அப்படின்னு சொல்லி, எல்லா ஒரு பொருள்லேயும் இருக்காங்க. அப்போ ஏன் ஆஸ்பீஷியஸ் இல்லை? கிருஷ்ணர் இருக்கும்போது மட்டும் இருக்குது அந்த மாதிரி ஆஸ்பீஷியஸ்னஸ், இப்போ ஏன் இல்லை? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். கலியுகம் கரெக்ட். வேறு இங்கே கூட பகவான் இருக்கார் இல்லையா? கிருஷ்ணர் சொன்னார் பகவத்கீதையில், யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்யாம் தர்மஸ்ய சுஜாமியகம் அப்படின்னு சொன்னார். எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலைமை வருமோ நான் அவதரித்து எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன், துஷ்ட சம்ஹாரம் எல்லாம் பண்ணிவிட்டு பரித்ராணாய சாதுனாம் விநாசாய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு வேற சொல்லியிருக்கார். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்போ ஏன் வரல கிருஷ்ணர்? அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 50-60 மில்லியன் அனிமல்ஸ் கொலை பண்ணுறாங்க. அப்போ ஏன் பகவான் பார்த்துட்டே இருக்காரு ஆனால் எதுவும் பண்ணல? எதுக்கு சொல்லுங்க? யாரோட கர்மா? அந்த ஜீவங்களோட கர்மா. அப்போது நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரியா? இல்லை நீங்கள் தப்பு, நீங்கன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் தப்பு பண்ணீங்க, அப்போ நீங்கள் தப்பு பண்ணின்னு சொல்லி நானே ஜட்ஜ் பண்ணிவிட்டு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா? அப்போது நம்ம நாட்டில் இருக்கிற ஜுடிஷியரி சிஸ்டம், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் கர்மா கரெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட். ஆனால் நம்மளுக்கு லைசன்ஸ் இல்லை. இவர் கர்மானால இவர் இப்போது இந்த கஷ்டம் அனுபவிக்கணும், ஸோ அந்த கஷ்டம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்கல. அவருக்கு நீங்கள் கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லி லைசன்ஸ் யாரும் கொடுக்கல. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் த இப்போ இருக்கிற உலகத்தில் 90% ஆஃப் ஆல் ரிலீஜியஸ், எல்லா மதங்களே இருக்கிறவங்க எல்லாருமே மாம்சம் சாப்பிட்றாங்க. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த நான் வெஜிடேரியன், இந்த ஜீவங்கள் சாப்பிட்றவங்க ஸ்டேட்டாக பிரித்து பர்சன்டேஜ் போட்டாங்க. நம்ம சவுத் இந்தியா தான் ஸ்டாப்பில் இருக்குது. அதில் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா தான் டாப்பில் இருக்குது. 90%, 93%, 92% அப்படின்றது டாப்.
நார்த் இந்தியாவில் சில ஸ்டேட்ஸ் இருக்குது, அவங்க ரொம்ப கொஞ்சம் கம்மி, 60% 50% அப்படின்லாம் இருக்குது. ராஜஸ்தான், குஜராத் அங்கெல்லாம் கம்மி இந்த மாம்சம் சாப்பிட்றவங்கெல்லாம். ஸோ கர்மா கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்ட், கெட்டவங்க இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு லைசன்ஸ் இல்லை. நம்ம டிசைட் பண்ணிவிட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து லைசன்ஸ், நம்மளுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுக்கல. நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு தான் அந்த கர்மா வரும். அந்த ஜீவங்களுக்கு கர்மா இருக்கா, அவங்க அனுபவிக்கிறாங்களா தெரியல. ஆனால் நம்ம அந்த ஆக்ஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு தான் கர்மா வருது. ஸோ இங்கே என்ன புரிய வருதுன்னு சொன்னால், நிறைய அவதாரங்கள் இருக்குது. அதில் வந்து புருஷா அவதாரான்னு சொல்லி, குணாவதாரான்னு சொல்லி, இந்த நிறைய அவதாரங்கள் இருக்குது. எப்போ இந்த பகவான் இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு அவதாரம் எடுத்து வருவாரோ, கிருஷ்ண, ராமா இந்த மாதிரி அவதாரம் எடுத்துகிட்டு வருவாங்களோ, அது வந்து பகவானே தன்னை சொந்த டிசைரோடு வருவார். அது இப்போ யாரோ கூப்பிட்டாங்க ஏதோ பண்ணணும்னு சொல்லிடல. ரெகுலராக பரமாத்மா ரூபத்துலேயும் பகவான் இருக்கார். ஆனால் வித்தியாசம் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிருஷ்ணர ராம அவதாரத்துக்கு பரமாத்மா ரூபத்தில் இருக்கிற பகவானுக்கும் வித்தியாசம் இருக்குது. பரமாத்மா ரூபத்தில் இருக்கிற பகவான் என்ன பண்ணுவாருன்னா, பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க, அனுமந்தா உபதிருஷ்டா பர்த்தா போக்தா. அவர் வந்து நம்மளோட டிசைரில், நம்மளோட ஆக்ஷன்ஸில் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். அவர் நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். ஓ இதெல்லாம் பண்ணுறியா, சொன்னால் கேட்பியா, பண்ணு. சாட்சிபூதமாக இருப்பார். நம்ம பண்ணுறது எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார். பரமாத்மா ரூபத்தில் நம்ம பண்ணுறது எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் நம்மளே வந்து அவர்கிட்ட வந்து கைடன்ஸ் கேட்டோன்னா பரமாத்மா வந்து நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுப்பார். எப்படி நம்ம இன்டெலிஜென்ஸ் மூலமாக. இப்போ வந்து நான் இப்போ இந்த பாகவதம் இது பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். நான் வந்து 1 hour இதெல்லாம் பேசணும்னு சொல்லி லைன் பை லைன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஒரு சிம்பிள், ஓகே இந்த ஸ்லோகம் இருக்குது, ஓகே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசலான்னு சொல்லி ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் தான் நான் வந்து டிசைட் பண்ணிவிட்டு வந்தேன் இந்த கிளாஸ்க்கு முன்னாடி. ஆனால் இதெல்லாம் நான் பேசணும்னு சொல்லி யார் சொல்லித்தராங்க எனக்கு? பரமாத்மா தான் இந்த இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் இப்படி பேசணும் இதெல்லாம் சொல்லி. அது என்னோட டிசைர், நான் என்ன டிசைர் வச்சுருக்கனோ அது சாங்ஷன் பண்ணுவார். அவர் என்னோட கர்மா நல்லா இருந்தால் சாங்ஷன் பண்ணுவார். இந்த கர்மா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அவ்வளோ எஃபெக்ட் ஆகாது. பட் ஜென்ரலாக நம்ம மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் இருக்கும்போது இந்த கர்மா வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்கும். யாருக்காவது ஒரு ஸ்ட்ராங் டிசைர் இருந்ததுன்னா, நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி யாருக்காவது டிசைர் இருந்ததுன்னா, பகவான் பரமாத்மா ரூபத்திலே ஓகேன்னு சொல்லுவார். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ கர்மா இருக்கா, பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நீங்கள் கர்மா அவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்களான்னு பார்ப்பார். ஓகே, நீங்கள் வந்து அந்த டிசைர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு என்ன பண்ணுவார், அந்த கர்மா ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைரெக்ட் பண்ணுவார். ஓகே இது பண்ணு. அப்போ நிறைய கர்மா வந்துடுச்சு, நல்ல கர்மா. ஸோ எந்த ஜென்மத்தில் வரும் தெரியாது, பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவீங்க நீங்கள். ஆனால் இந்த ஜென்மத்திலே தெரியல, அவ்வளோ கர்மா இருக்கணும். ஆனால் கிருஷ்ணர் அவதாரம் வச்சு தனியாக அவர் அவதாரம் எடுத்து இங்கே வந்தப்போ எல்லாம் ஆஸ்பீஷியஸ்ன்னா, அந்த அவதாரத்தோட எஃபெக்ட் அந்த மாதிரி. ஆல் ஆஸ்பீஷியஸ், பவித்ரம், பரமம் பவான் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. ஆல் ஆஸ்பீஷியஸ், ஆல் பியூர். கிருஷ்ணா இஸ் ஆல் பியூர், பவித்ரம், ஆல் ஆஸ்பீஷியஸ். துஷ்ட சம்ஹாரம் பண்ணார் அவர் தனியாக வந்து. குருக்ஷேத்ரா ஒரு எக்ஸாம்பிள், ஜராசந்தா இன்னொரு எக்ஸாம்பிள். அவர் வந்து லட்சக்கணக்கில் வந்து அசுரங்கள் வந்து கிருஷ்ண பலராம்
மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு அமிச்சார். சிங்கிள் ஹேண்டட்லி கிருஷ்ணா பலராம் அவங்க எல்லாரும் கொல்லிட்டாங்க. நிறைய அசுரங்கள். ஸோ இன்றைக்கும் நம்மளுக்கு அந்த சேம் எப்போ கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தால் எப்படி அந்த ஆஸ்பிஷியஸ்னஸ் ஆல் பியூரிட்டி நம்ம உலகத்தில் நம்ம லைஃப்பில் வருமோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கும் இருக்குது. எப்படி பகவான் வந்து யுகாவதாரத்தில் நாம ரூபத்தில் அவதாரம் எடுத்திருக்காரு. கரெக்டாக? கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு பகவத்கீதாவில், நம்ம எத்தனை ஸ்டெப் எடுக்கிறோமோ அவர்கிட்ட போகிறதுக்கு அவ்வளோ ஸ்டெப் அவரும் வருவாராம் நம்மக்கிட்ட. நம்ம ரெண்டு ஸ்டெப் எடுத்தோம்னா அவர் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து நமக்கு முன்னாடி வருவார். நம்ம ஒரு 2 ஸ்டெப் எடுத்தோம்னா அவர் இன்னொரு 2 ஸ்டெப் எடுத்துட்டு வருவார். நம்ம எவ்வளோ சின்சியராக சீரியஸாக இந்த நாமாவதாரம், இந்த ஹரே கிருஷ்ணா ஜபம், கிருஷ்ணரோட நாமத்தை நம்ம வந்து ஜபம் பண்ணுறோமோ டெய்லி, அவ்வளோ ஆஸ்பீஷியஸ்னஸ் நம்ம லைஃப்லே வரும். ஏன்னா நம்ம இருக்கிற நிலைமை இப்போது என்ன பார்த்தோன்னா, அரசர்கள் வந்து நம்மளை ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேர் பார்க்குறது அந்த சான்ஸே இல்லை. அந்த வெல்ஃபேர் பேர்லேயே நம்மளை வந்து ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். அவங்கள வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் இப்போது வந்து புதுசாக மக்களெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்லேயும் பார்க்க மாட்டோம். நம்ம யாராவது பார்த்துருக்கீங்களா? யாரோ சொல்கிறாங்க ஆன்னு சொல்லி? யார் இல்லையா? கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது சான்ஸே இல்லை. There is a famous saying ஒன்று இருக்குது இங்கிலீஷில், God helps one who helps himself. கேட்டிருக்கீங்களா இது சேயிங்? கடவுள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, சொல்லுங்க, யார் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வச்சு அவங்க வந்து லைஃப்பில் முன்னே போகணும்னு சொல்லி டிசைர் வச்சுக்கிட்டு அதோட பிரயாசம் அதோட ட்ரை பண்ணுவாங்களோ அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாராம். காட் ஹெல்ப்ஸ் ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் ஹிம்செல்ஃப். ஸோ நம்ம வந்து நம்மளோட லைஃப் மேலே நம்மளுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். வேறு யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. யாரோ வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம லைஃப் எல்லாம் மாறிடும்னு சொன்னால் அதெல்லாம் ஆகாது. அப்படியே நினச்சிக்கிட்டு உட்கார வேண்டியது தான், ஆக போகிறதில்லை. ஸோ பிரபுபாத் என்ன சொன்னார் இது பற்றி? பிரபுபாத் என்ன சொன்னாருன்னா, இந்த நாமரூபத்தில் இருக்கிற அவதாரம் கிருஷ்ண அவதாரம், கலிகாலே நாமரூபா கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. பிரபுபாத் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நாமம் நம்ம உச்சாரம் பண்ணோன்னா உடனே கிருஷ்ணர் வந்து நம்ம டங் மேலே வருவார். உடனே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம எவ்வளோ சின்சியராக சீரியஸாக இந்த ஜபம் பண்ணுவோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் ஆகும். நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகத்தில் முன்னே போவோம். இந்த எக்ஸ்டர்னல் வெளியே நடக்கிற இந்த எஃபெக்ட்ஸ், கர்மிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து சான்ஸே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. ஆஷ்ரமில் நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க, 200 டிவோட்டிஸ் இருக்காங்க, ஆஷ்ரம் டிவோட்டிஸு. அவங்க வந்து எதுவுமே வேணாம், நான் கோயிலில் சேவை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சேரிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வெளியே கோல்டு ப்ரைஸ் ஏறிட்டே போகுது டெய்லி, கரெக்டாக? ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ கம்மியாகுது, டொமேட்டோ காஸ்ட் எவ்வளோ, வெஜிடபிள்ஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, கம்மியாகுது, அதை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அந்த எக்ஸ்டர்னல் எஃபெக்ட்ஸ், வெளியே என்னென்ன நடக்குது, அதில் என்னென்ன மக்கள் வந்து எஃபெக்ட் பண்ணுது, கரெக்ட் தானே? நம்மளுக்கு எல்லாருமே இது வெளியே ஒரு அன்ஸ்டெபிலிட்டி ஏதாவது வந்தால் உடனே நம்மளுக்கு எல்லாரும் ஒரு எஃபெக்ட் ஆகிடும், எஃபெக்ட் பண்ணும் நம்மளுக்கு எல்லாருக்குமே.
ஆனால் டிவோட்டிஸ், ஆஷ்ரம் டிவோட்டிஸ் மட்டும் இல்லை, நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க, நம்ம காங்கிரிகேஷன் டிவோட்டிஸும் சின்சியராக அவங்க சாண்டிங் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஸ்டெபிலிட்டி ஏதாவது நம்ம லைஃப்பில் வெளியே ஏதாவது வந்ததுன்னா அவ்வளோ எஃபெக்ட் பண்ணாது அவங்கள. ஈஸியாக அவங்க ஓவர் கம் பண்ணிவிடுவாங்க. அவங்களோட லைஃப் ஹாப்பியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட கர்மிக் ரியாக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு ஆகிடும். இப்போ வந்து என்னோட கர்மத்தினால வந்து நான் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், நான் வந்து ஏதோ ஒரு பஸ்ஸில் போயிட்டு அங்கே ஆக்சிடெண்ட் ஆகணும் என்னோடய கர்ம பொறுத்து. ஆனால் ஆயிட்டு கையோ காலை உடஞ்சிட்டு நிறைய பிளட்டெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி ஒரு கர்மா இருக்க வேண்டியது இருந்து. ஆனால் நான் வந்து சீரியஸாக இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாரு பகவான் கிருஷ்ணர் நாமரூபத்தில் இருக்கிற நாமபிரபு என்ன பண்ணுறாரு, அந்த கர்மம் வந்து குறைஞ்சிட்டு சின்னதாக கொடுப்பாரு. நான் பஸ்ஸில் போயிட்டுருந்தேன், ஆனால் சீட்டில் உக்காரும்போது நான் ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே விழுந்துட்டேன். சின்னதாக ஒரு காயம், சின்னதாக கொஞ்சம் ஒரு 1 or 2 drops பிளட் வந்திருக்கு, அவ்வளோதான், கர்ம காலி ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நடக்கும். நிறைய பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எப்போ இந்த சாண்டிங் சீரியஸாக பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிப்பீங்களோ உடனே ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க? சில பேர் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படி? ஸோ ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணதுனால நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது. கரெக்டா? ஆன்னு சொல்கிறாரு அவர், இல்லையா? ஸோ நம்மளோட கர்மா இம்மீடியட்டாக கிளியர் ஆகுது. இல்லைன்னா எவ்வளோ லைஃப், நம்ம எவ்வளோ ஜென்மங்கள் எடுத்து அந்த கர்மா கிளியர் பண்ண வேண்டியது. ஆனால் என்ன பண்ணுறாரு, உடனே இந்த ஆஷாடம் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இருக்கிற ஸ்டாக்கில் கிளியர் பண்ணிவிடுவாங்க. பார்த்துருப்பீங்க இல்லையா ஆஷாடம் சேல்ஸ். அந்த உடனே நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன ஆகும், நம்ம ஆஷாடம் சேல்ஸ், நம்ம கர்மாவோட ஆஷாடம் சேல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லா கர்மா கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும்? ஆனால் இங்கே பெயின் வருது, நான் சாண்ட் பண்ண உடனே சீரியஸ் ஆன உடனே ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதனால சாண்டிங் பண்ண முடியல. இதுக்கு தான் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லி பேர். எவ்வளோ சீரியஸ் நம்ம இதில் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறாரு. அது கரெக்ட், அவங்க சொன்ன டிட்டர்மினேஷன் ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம கர்மா கூட கிளியர் ஆகுது, ரெண்டும் இருக்குது. இவன் வந்து சும்மா ஏதோ சொன்னார், யாரோ சொன்னாங்க, டைம் பாஸ்க்காக ஜப்பம் பண்ணுறாரு, சின்சியராக பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறாரு. ஓ என்னால் முடியல, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருது, சாண்டிங் பண்ணுறதுக்கே டைம் வரல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் விட்டுருவாங்க, பிஸி ஆகிடுவாங்க. ஆஃபீஸ் பிஸி, ஃபேமிலி பிஸி, ஏதோ ஒரு பிஸி. ஸோ ஜப்பம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை பிரபு, என்ன பண்ணுறது? ஹாப்பியாக இரு. எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்? ஹாப்பியாக இருக்க முடியுமா சொல்லுங்கள்? எத்தனை பேர் இந்த ஆன்மீகம் இல்லாமல் ஹாப்பியாக இருக்க முடியும்னு சொல்லி சொல்லுவீங்க? கையெடுங்க. நிறைய பேர் கையெடுக்கிறாங்க. ஹாப்பியாக அப்படின்னு சொன்னால் ஹாப்பியாக இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து இது வந்து டிபேட் பண்ணுவாங்க. இல்லை நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த ஹாப்பினஸ் வந்து ரியல் ஹாப்பினஸ் கிடையாது. அவங்களோட கர்மத்தினால அவங்க வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்காங்க. எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, எந்த ஒரு லீகல் இஷ்யூஸ் இல்லை, ஃபேமிலியில் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சண்டை போடுறதில்லை. அந்த மாதிரி இருக்காங்களா தெரியல. அவங்க கர்மத்தினால ஒரு நாள் அந்த கர்மம் காலி ஆயிடுச்சுன்னா, அவங்க அக்கௌண்ட்டில் காசு காலி ஆயிடுச்சுன்னா உடனே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இந்த கர்மம் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மாதிரி. நல்ல கர்மம் அப்படின்னா டெபிட் கார்டு. டெபிட் கார்டுன்னா நம்ம நல்லா கஷ்டம் பண்ணிவிட்டு
காசு சம்பாதிச்சுட்டு நம்ம அக்கௌண்ட்டில் போடுவோம், அது வச்சு நம்ம செலவு பண்ணுவோம். கரெக்டாக? அது வந்து நல்ல கர்மம் மாதிரி, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு நல்ல கர்மம் நம்ம வந்து சம்பாதிச்சுட்டு அது வச்சு நல்ல லைஃப் வரும். ஆனால் ஒரு நாள் அந்த காசு காலி ஆகிடுச்சின்னா டெபிட் கார்டில் அவ்வளோதான், திரும்பி 0 பேலன்ஸ் ஆகிடும், எதுவுமே வாங்க முடியாது. ஸோ கிரெடிட் கார்டுன்னா கெட்ட கர்மம் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க, மிச்சவங்களெல்லாம் கஷ்டம் கொடுத்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பில் பே பண்ணணும், கிரெடிட் கார்டு பில் பே பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கர்மா அனுபவிக்கணும். ஸோ ரெண்டுமே முடியாது ஆக்சுவலி. ஸ்பிரிச்சுவாலிட்டி கிருஷ்ணா கான்ஷியஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து டெபிட் கார்டும் வேணாம், கிரெடிட் கார்டும் வேணாம், வேறு என்ன வேணும்? கிருஷ்ணா கார்டு வேணும். கிருஷ்ணா கார்டு என்னது அது? கரெக்டு. நம்மளுக்கு வந்து இது வந்து நல்ல கர்மம் இருந்தாலும் கெட்ட கர்மம் இருந்தாலுமே நம்ம வந்து இந்த உலகத்தில் ஜென்மம் எடுத்துட்டு அது வந்து அனுபவிக்கணும். இது வந்து சைக்கிள். கெட்ட கர்மம் இருக்குது, அனுபவிக்கணும், நல்ல கர்மம் அனுபவிக்கணும். இது வந்து சைக்கிள். திரும்பி திரும்பி இந்த உலகத்தில் நம்ம ஜென்மம் எடுத்துகிட்டு இதை அனுபவிச்சுட்டே இருக்கணும். இது சைக்கிள். கிருஷ்ணா கார்டுன்னா இந்த சைக்கிள்லேருந்து வெளியே வர்றது தான் கிருஷ்ணா கார்டு. இந்த வேலையே வேணாம் சார் அப்படின்னு சொல்லி வெளியே வர்றது தான். நமக்கு நல்ல கர்மம் வேணாம், கெட்ட கர்மம் வேணாம், கிருஷ்ண கர்மா தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சைடு வெளியே வர்றது தான். ஏன்னா அப்படி பண்ணோன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். எந்த மாதிரி இஷ்யூஸ்? சாண்டிங் பண்ண உடனே ஹெல்த் இஷ்யூஸ் வரும், எங்கேருந்தோ ஒரு ப்ரெஷர் வரும். ஏன் நீ வந்து கோயிலுக்கெல்லாம் போகிற, இஸ்கான்கெல்லாம் போகிற, இஸ்கானில் வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க, மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஹிந்துஸ் இல்லை, அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லி நம்ம வந்து சீக்கிரமாக வெளியே போகிறதுக்கு ஈஸியாக ஏதோ ஒரு மார்க்கம் இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, போயிடுவாங்க, சான்ஸ் கிடைக்கும், விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்? நம்ம எவ்வளோ சீரியஸாக நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணுவோமோ அவ்வளோ ஃபோர்ஸாக நம்மளுக்கு வந்து மாயா அட்டாக் பண்ணோம். ஒன் இஸ் ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய இஷ்யூஸ் வரும். அவங்க சொன்ன மாதிரி டெஸ்ட், இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுத்தா நம்ம வந்து சீரியஸாக இருக்குமா இல்லையான்னு தெரியும். ஸோ நம்ம சீரியஸாக இருந்துட்டு எவ்வளோ என்ன கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம லைஃப்பில் நம்ம சீரியஸாக இந்த ஜபம் பண்ணுறது மட்டும் விடவே கூடாது. கோயிலுக்கு வர முடியல பிரபு, எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நடக்கவே முடியாது என்னால், நம்ம கோயில் வேறு மலை மேலே இருக்குது, என்னால் வர முடியாது. பரவாயில்ல, வீட்டிலேருந்து ஆன்லைனில் பாருங்கள். இல்லை என்னால் அதுவும் முடியல. ஓகே, உக்காந்து ஏதாவது படிங்க. இல்லை பிரபு, அதுவும் முடியல, நான் வந்து ரொம்ப இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸு, பெட் ரெஸ்ட் இருக்குது. அரே பெட்லேயே அப்படியே படுத்துட்டு ஜபம் பண்ணிக்கலாமே. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு இல்லை. நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ரார்பிதா நியமித ஸ்மரணேன காலஹா. சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வசக்தி. கிருஷ்ணரோட சக்தி, அவரோட சக்தி எல்லாமே இந்த நாமத்தில் வச்சிருக்காரா. நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வசக்தி, அவரோட நிஜ சர்வசக்தி, ஆல் எனர்ஜிஸ் இந்த நாமத்தில் வச்சிருக்காரா. தத்ரார்பிதா நியமித, அந்த மாதிரி ஒரு நாமம் நம்ம ஜபம் பண்ணுறதுக்கு நியமித ஸ்மரணேன காலா, அந்த மாதிரி ஒரு நியமம், இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது சீரியஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை, சிம்பிள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுவும் ஜப்பா பேக்கு, ஜப்பமாலை வச்சு ஜப்பம் பண்ணணும். சவுண்டு நம்ம கேட்குற மாதிரி, அந்த சத்தம் வெளியே நம்ம கேட்குற மாதிரி ஜப்பம் பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிள். அதுவும் முடியலையா, நீ ஏதோ ஒன்று பண்ணு. அந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடு ப்ராசஸ். நம்ம சத்தியுகத்தில் மாதிரி லட்சக்கணக்கில் வருஷங்கள் நீ வந்து தபஸு பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் வரும் இல்லை. திரேதாயுகம்ல என்ன யுக தர்மம்,
யக்ஞம். அந்த மாதிரி யக்ஞம் திரேதாயுகத்தில் இருக்கிற யக்ஞ யாகம் பண்ணிவிட்டு வர்ற பெனிஃபிட் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். அப்படி கூட இல்லை. துவாபர யுகத்தில் என்ன யுக தர்மம்? பரிச்சரியம். பெரிய பெரிய கோயில் கட்டிட்டு அந்த டெய்லி சேவம் பண்ணுறது, ஷோடசோபச்சார காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஏதோ ஒரு உற்சவம் பூஜை பகவானுக்கு சேவா அர்ப்பணம் பண்ணுறது, அந்த வேலை அதுவும் முடியாது. வாரத்தில் சண்டே வரதே பெரிய கஷ்டம் பிரபு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. எத்தனை பேர் டெய்லி வரீங்க கோயிலுக்கு? ஒரே ஒரு 2 மாதாச்சு கை எடுத்தாங்க, 3 மாதாச்சு, 4 பேர் கை எடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். டெய்லி கோயிலுக்கு வர்றதுக்கும் கஷ்டம். நம்மளுக்கு கஷ்டம்னு சொன்னால் நம்ம பிஸி லைஃப், ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூல், காலேஜ் போகிறவங்க காலேஜ், வேலை போகிறவங்க வேலை. சண்டே மட்டும்தான் ஒரு நாள் எங்களுக்கு ஃப்ரீ இருக்கு பிரபு, அது கூட கோயிலுக்கு வர சொல்கிறீங்க எப்படி பிரபு? சில பேர் என்ன, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரோ இருக்காங்க இங்கே பெங்களூரில். நான் ஒரு வாட்டி இன்வைட் பண்ணேன், கோயிலுக்கு வாங்க, கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வீட்டுக்கு வாங்க வரவே இல்லைன்னு சொல்லி. நான் ஜென்ரலி எங்கேயும் போக மாட்டேன். நான் சொன்னேன் நீங்களே வாங்க எங்கள் வீட்டுக்கு, அப்படியே கோயிலுக்கு போகலாம், கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்கும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷமாகிடுச்சு கோயிலுக்கு, தர்ஷன் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால், எப்படி வருது, சண்டே தான் எங்களுக்கு லீவு, ஒரே நாள் தான் எங்களுக்கு லீவு, அதே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு மூவி போயிட்டு இல்லைன்னா ஒரு டைம் பாஸ் வீட்டில் இது அப்படியே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி இருக்கிறதே ஒரே ஒரு சண்டே தான். அதுலேயும் நீங்கள் கோயிலுக்கு வாங்க சொன்னால் எப்படி வருது பாருங்கள். எப்படி நம்ம மாயா மேனிப்புலேட் பண்ணுது நம்மளது. இந்த மாதிரிலாம் யோசிக்கணும், சண்டே ஒரே நாள் தான் இருக்குது உனக்கு, கோயிலுக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டு வாய்ஸ் கேட்கும்ல. 6 days 5 days ஆஃபீஸ்க்கு போகிற, எவ்வளோ கஷ்டப்படுற, காலையில் 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணி 8 மணி 7 மணிக்கு வர, சண்டே ரெஸ்ட் எடுக்கணும், டிவி பார்க்கணும், ஃபேமிலி கூப்பிட்டு மூவிக்கு போகணும், ஏதாவது ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி குரல் கேட்கும் நம்ம மைண்டில். கரெக்டு, நல்லா இருக்கு இந்த ஐடியா. ஆனால் கோயிலுக்கு வர சொன்னால் எப்படி வர்றது, ரொம்ப கஷ்டம், ஒரே நாள் தான் இருக்குது வாரத்தில், அதுவும் கோயிலுக்கு எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரல் கேட்கும். அவ்வளோ அந்த மாதிரி ஒரு நிலைமையிலே நம்ம இருக்கோம் இன்றைக்கி. வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். அப்போ எங்கேருந்து பரிச்சரியம் பண்ணுறது? முடியாது. கிருத்தைய தியாயத்தோ விஷ்ணு வேணாம் பிரபு, அதெல்லாம் நம்மளுக்கு முடியாது. திரேதாயாம் யக்னத்தோ மகைஹி, யக்னம் பண்ணணுன்னா ஒரு பியூர் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும். ரீசெண்ட்லி ஒரு லாஸ்ட் வீக் 1 வீக் முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. பன்னீர் டெஸ்ட் பண்ணாங்க. நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லாம் பன்னீர் டெஸ்ட் பண்ண உடனே மோஸ்ட் ஆஃப் த பன்னீர், நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற மோஸ்ட் ஆஃப் த பன்னீர் ஃபேக் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன பிராண்ட்ஸ் ஃபேக் பன்னீர் சேல் பண்ணுறது கிளியராக சொல்லிட்டாங்க. பியூர் இன்க்ரீடியன்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யக்னம் பண்ணணுன்னா எல்லாம் பியூர் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், பியூர் கீ வேணும். பியூர் கவுவே இல்லை, பியூர் கீ எங்கேருந்து வரணும்? எல்லாமே கிராஸ் ப்ரீட். ஸோ அதுவும் முடியாது பிரபு, அதுவும் முடியாது நம்மளால். பரிச்சரியம் முடியாது. துவாபரே பரிச்சரியாயம் கலோத ஹரி கீர்த்தனம், அது மட்டும்தான் நம்மளால் முடியும். அதுவும் நம்ம சீரியஸாக இருந்தோன்னா தான் முடியும். டிட்டர்மினேஷன் இருக்கணும் அதுக்கெல்லாம். எல்லா டெஸ்ட்டும் தாண்டி நம்ம முன்னே போகிறதுக்கு சீரியஸ்னஸ் இருந்தால் தான் ஆகும். இல்லைன்னா போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அசத்திய பிரச்சாரம் பண்ணிவிட்டு கலிபுருஷனை நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிவிடுவோம். ஃப்ரீ ஸ்கீம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு புது எலெக்ஷன்ஸ் வந்த உடனே புது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் அரிசல்
அதிகாரத்தில் வந்தோன்னா நாங்கள் வந்து பொசிஷனில் வந்த உடனே இது ஃப்ரீயாக கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம்னு சொல்லி நம்ம நல்லா ஏமாற்றிட்டு அவ்வளோதான் முடிஞ்சது இந்த லைஃபு. நெக்ஸ்ட் லைஃப் திரும்பி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்ணுறதுக்கு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே, இது ஜபம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இப்படியே விட்டுட்டோம்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ், டிட்டர்மினேஷன் நம்மளுக்கு இருக்கணும், ஸ்ட்ராங். இந்த ஹரே கிருஷ்ணா நாமப்பிரபு வந்து கெட்டியாக பிடிக்கணும், எது ஆனாலும் ஆகணும். நான் ஜபம் பண்ணியே ஆகுவேன், விடவே மாட்டேன். வீக்லி ஒரு நாளாச்சு கோயிலுக்கு போவேன், எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் கோயிலுக்கு போவேன். இந்த மாதிரி ஒரு திருடமாக நம்ம வந்து நிச்சயம் பண்ணிக்கணும். இல்லைன்னா முடியாது. இந்த மைண்டு வாய்ஸ் உள்ளேருந்து மைண்டு குரல் கேட்கும் உள்ளேருந்து, ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் போகாதுன்னு சொல்லி. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி பகவான் கிருஷ்ணர் இருக்கும்போது எந்த மாதிரி ஒரு ஆஸ்பீஷியஸ்னஸ் இந்த உலகத்தில் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பீஷியஸ்னஸ் நம்ம திரும்பி கொண்டு வரலாம் நம்ம லைஃப்லேயும், நம்ம நாட்டிலையும், நம்ம உலகத்துலேயும். அது வந்து எப்படி? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்ணுறதுனால இது வந்து நம்ம கொண்டு வர முடியும். இல்லைன்னா முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்ம பார்க்குறோம் ஒரு நாள் முன்ன போக போக எவ்வளோ கஷ்டம் இது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி நம்ம ப்ரீச்சிங் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. யாராவது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து டிவோட்டி ஆக்கிறதுக்கு ஓரளவுக்கு ரிலேட்டிவாக ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டம், மாறிடுச்சு. ரொம்ப சோஷியல் மீடியா ஜாஸ்தி ஆகிடுச்சு, டெக்னாலஜி அப்படிலாம் வந்துடுச்சு. மைண்டு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது இன்றைக்கி. போக போக இன்னும் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாகவே போகும், கம்மியாகாது. கோல்டு ப்ரைஸ் மாதிரி அதிகமாகவே ஆகிட்டே போகும், கம்மியாகாது. ஸோ இன்றைக்கி சான்ஸ் கிடச்சிருக்கு, இன்றைக்கே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கெயின் பண்ணணும். இல்லைன்னா திரும்பி என்றைக்கு நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. பிரபுபாதர் அதுக்காகவே பிரபுபாதர் வந்து இந்த இவ்வளோ கஷ்டம் எடுத்துகிட்டு பிரபுபாதர் இந்த நாம சங்கீர்த்தனம் பிரச்சாரம் பண்ணார். பகவான் கிருஷ்ணர் பற்றி உலகம் முழுசாக இந்த பிரச்சாரம் பண்ணார். ஸோ பிரபுபாத மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கிடச்சிருக்கு இன்றைக்கி, கரெக்டாக? ஸோ நம்ம வந்து அது சீரியஸாக டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி விடவே கூடாது. டெய்லி சாப்பிடுவீங்களா? எத்தனை பேர் டெய்லி சாப்பிடுவோம்? இல்லை வாரத்தில் 10 நாள் ஒரு வாட் சாப்பிடுன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் கையெடுங்க? யாருமே இல்லையா? அப்போ எப்படி ஜபம் பண்ணணும்? டெய்லி பண்ண முடியல. ஸோ டெய்லி ஜபம் பண்ணணும். அட்லீஸ்ட் யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா ஒரு மாலை பண்ணுறதுக்கு 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு 108 முறை சொல்கிறதுக்கு 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா நம்ம லைஃப்பில்? ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோன்னா 5 நிமிஷம்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணோம், உடனே பார்த்தோன்னா 1 hour 2 hours. எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? எல்லாரும். அப்போது ஒரு மாலை பண்ணுறோன்னு சொல்லி ஜப மாலை எடுத்துகிட்டு அப்படியே டைம் இல்லாமல் ஒரு 30 மாலை எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? யாருமே இல்லையே. கஷ்டம் இல்லையா இது பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி ஒரு மாயா நம்மளுக்கு வந்து டார்கெட் பண்ணுது. நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஈஸி இல்லை இது புரியறது. மாயா எப்படி நம்ம ட்ராப் பண்ணுது? டைம் மோஸ்ட் ப்ரீசியஸ் நம்ம லைஃப்பில்.
போன டைமில் நம்ம திரும்பி கொண்டு வர முடியாது. நேற்று நீங்கள் ஒரு 2 hours இன்ஸ்டாகிராமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, திரும்பி கொண்டு வர முடியுமா? அது வச்சு நீ இப்போ என்ன சம்பாதிச்சிங்க நீங்கள்? சக்ஸஸ்ஃபுல்லாக 2 hours வேஸ்ட் பண்ணேன் பிரபு அப்படின்னு ஏதோ ஒரு ஆர்டிக்கல் ரீசெண்டாக வந்தது. அந்த ஆர்டிக்கலில் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வருதா வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட்க்கு. சோஷியல் மீடியா அல்காரிதம் மூலமாக நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்லேயே ப்ராப்ளம் வருதா. என்னான்னு பார்த்தோன்னா, அந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன். ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் காமிக்கும், இன்ஸ்டாகிராமில் ஃபீல்டில் வரும். இந்த ஹஸ்பண்ட் இப்படி, ஹஸ்பண்ட் அப்படி, இந்த மாதிரி நீங்கள் பேசணும், அவங்க வந்து ஒய்ஃப் இந்த மாதிரி பார்க்கணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னா ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது இந்த அல்காரிதம் வீடியோஸ். ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃப் எல்லாம் இப்படி, அவங்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்கெல்லாம் ப்ராப்ளம் லைஃப்பில் அவங்க வந்து இப்படி ட்ரீட் பண்ணணும் அவங்களுக்கு காமிக்கிறாங்களா. ஸோ 2 மணி நேற்று என்ன பண்ணீங்க, 2 மணி நேரமாக எங்கள் லைஃப்பில் எப்படி புதுசாக ப்ராப்ளம்ஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் நேற்று 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணேன் ப்ரோ அப்படி. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா வரப்போ நம்ம இம்மீடியட்டாக சாண்டிங் பண்ணணும். எப்போவாவது மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குது, இம்மீடியட்டாக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. ஸோ எல்லா நாளும் டெய்லியும் வீட்டில் ஃபேமிலி ஒரு 10 நிமிஷம் எல்லோரும் 4 பேர் இருந்தால் 4 பேர், 5 பேர் இருந்தால் 5 பேர், எல்லோரும் சேர்ந்து ஒரு மாலா ஜபம் பண்ணணும் மினிமம். முடித்த உடனே பகவத்கீதா ஸ்லோகம் இல்லைன்னா கிருஷ்ணா புக்கு பாகவதமில் ஒரு ஸ்லோகம் 2 பேஜ் 3 பேஜ் டெய்லி இந்த மாதிரி படிக்கணும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து. பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் தான் பசங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம தெரிய வைக்க முடியும். இல்லைன்னா அவங்க வந்து நம்ம சொல்லலைன்னா வேறு யாரோ வெளியே இருக்கிற விஷயம் பற்றி சொல்லுவாங்க, அவங்க வந்து உங்கள் கண்ட்ரோல்லேருந்து போயிடுவாங்க. நம்ம சொல்லலைன்னா நம்ம வந்து கிருஷ்ணர் பற்றி ஆத்தியாத்மிகம் இந்த ஆன்மீகம் பற்றி நம்ம சொல்லலைன்னா மாயா பற்றி வேறு யாரோ சொல்லுவாங்க நம்ம பசங்களுக்கு. சொல்கிறது கண்டிப்பாக சொல்கிறது இருக்குது, யாரோ வந்து சொல்லணும், அப்போ தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. சோஷியல் மீடியா மூலமாக அவங்க தெரிஞ்சுப்பாங்க மாயா எப்படி அவங்க அட்டாக் பண்ணும், எல்லாம் ஆகிடும். நம்ம சொல்லலைன்னா சோஷியல் மீடியா மூலமாக, ஸ்கூல் மூலமாக, வெளியே மக்கள் மூலமாக அவங்க வந்து ஏதோ ஒன்று நான் ஆன்மீகம் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணணும்னு சொல்லி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அவங்க லைஃப் லீட் பண்ணுவாங்க. நம்ம தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம பண்ணணும் இல்லையா. இல்லை என் பையன் மட்டும் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து போவீங்க. எங்கே போவீங்க? மாயா ட்ராப். 2 பேரும் சேர்த்து நம்ம ஒரு நரக்கத்துக்கு போவோம். ஏன்னா மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அப்படின்னு சொன்னாலே சின்ஃபுல் லைஃப். காம்படிட்டிவ் வேர்ல்டு இப்போ இருக்கிற வேர்ல்டு என்ன, காம்படிட்டிவ் வேர்ல்டு. காம்படிஷன் என்ன, வேறு என் கூட 4 பேர் இருக்காங்க, 3 பேர் வந்து தோத்தடிக்கிட்டு நான் தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறது காம்படிஷன். கரெக்டாக? ஸோ மிச்சவங்களெல்லாம் தோத்தடிக்கிட்டு நான் மட்டும் ஜெயிக்கணும்னு சொல்கிறது நல்லதா? நல்லது சொல்கிறார் அவர் இல்லையா? ஸோ மிச்சவங்க வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நல்லதா? மிச்சவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்கிறது நல்லதா? ஸோ இந்த உலகம் நம்மளுக்கு இது தான் கற்றுக் கொடுக்குது. காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் நான் தான் டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர் ஆகணும், ப்ரமோஷன் எனக்கு தான் கிடைக்கணும், மிச்சவங்களாம் கிடைக்கக்கூடாது. அதுதான் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம், மாடர்ன் லிவிங் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குது இன்றைக்கி. ஸோ டெய்லி ஜப்பம் பண்ணணும், மினிமம் 16 ரவுண்ட்ஸ் பண்ணணும். புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் ஒரு மாலை பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரா டெய்லி 10 minutes 15 minutes எவ்வளோ டைம் கிடைக்குமோ அவ்வளோ டைம் நீங்களே
எல்லாரும் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு மொபைல் யூசேஜ் டிஸ்பிளே நீங்கள் தனியாக பண்ணுங்கள், இது இங்கே பண்ணணும்னு தேவையில்லை. மொபைல் எத்தனை நேரம் எவ்வளோ டைம் நம்ம மொபைல் கூட ஸ்பெண்ட் பண்ணோன்னு பாருங்கள் நீங்களே. டிஜிட்டல் வெல்பீயிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது செட்டிங்ஸில் போயிட்டு. அதில் வந்து மொபைல் யூசேஜ் ஆப் யூசேஜ்னு இருக்கும். ஒருத்தர் மொபைலில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம், ஒருத்தர் பார்த்த ஒரு காமிச்சார் பிரபு அப்படின்னு சொல்லி 8 மணி நேரம் மொபைல் ஸ்க்ரீன் டைம் வருது. அவ்வளோ மொபைல் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் இருக்குது. ஒரு மாலா ஜபம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை பிரபு. ஒரு பேஜி பகவத்கீதா, ஒரு ஸ்லோகம் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரு பேஜி பிரபு, டைம் இல்லை பிரபு. ஸோ அந்த மாதிரிலாம் மைண்டு நம்ம வந்து ட்ராப் பண்ணோம். டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை, பண்ண முடியாது பண்ண முடியாது பண்ண முடியாது. எப்போல்லாம் மைண்டு வந்து நம்ம டைம் இல்லைன்னு சொல்லுமோ இம்மீடியட்டாக நம்ம புக் எடுத்து படிக்கணும். இம்மீடியட்டாக நம்ம ஜபமாலாம் எடுத்துகிட்டு ஜபம் பண்ணணும். எப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு குரல் கேட்கும்போது நம்ம மைண்டில் டைம் இல்லை இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு உடனே எடுக்கணும். பனிஷ்மெண்ட் மைண்டுக்கு அப்படி தான் ட்ரெயின் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. டெய்லி லெக்சர் கேட்குறது, பாகவத ஸ்ரவணம், வீக்லி இப்போது இந்த மாதிரி அட்லீஸ்ட் வீக்லி 1 டே இன்றைக்கி வந்த மாதிரி வீக்லி சண்டே கோயிலுக்கு வந்து தர்ஷனார்த்தி குரு பூஜா அட்டன் பண்ணி பாகவதம் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு ஜபம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் எல்லோரும் சேர்ந்து ஒரு 1/2 hour 1 hour பகவத்கீதா பாகவதம் ரீடிங் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம லைஃப் போயிட்டு இருந்ததுன்னா போதும். வேறு எதுவுமே வேணாம் நம்மளுக்கு. எத்தனை பேருக்கு இது மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம்? சிம்பிள். எல்லாருக்கும் அதுதான் வேணும். பிரபுபாதர் அதுதான் சொல்கிறாரு, சிம்பிள். ஸோ எல்லோரும் சீரியஸாக இந்த ஆன்மீக விஷயம் ஜபம் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டாக. நம்ம லைஃப்பில் வந்து ஜபம் இல்லாமல் நம்ம லைஃப் இல்லை. நான் எப்போவுமே இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பேன். பிரபு 16 மாலை 16 மாலை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரபு, பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், எனக்கு 84 lakh ஸ்பீஷிஸ் இருக்குது, ஜீவங்கள் இருக்குது. கரெக்டாக 84 lakh லட்சம் ஸ்பீஷீஸில் திரும்பி இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணுன்னா நம்ம ஒரு லைஃபாக ஒரு ஜீவமாக கிராஸ் பண்ணிட்டு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருமா. அது ஈஸியாக டெய்லி எப்படியோ ஒரு டைம் மேனேஜ் பண்ணிவிட்டு 16 மாலை ஜபம் பண்ணுறது ஈஸியாக. எது ஈஸி? 84 lakh ஸ்பீஷீஸ் லைஃப்பில் வந்து அந்த சைக்கிளில் போகிறது தான் ஈஸி பிரபு. கரெக்டா? ஸ்ட்ரகிளிங் அந்த 84 lakh ஸ்பீஷீஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது ஈஸியாக 16 மாலா பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறது ஈஸியாக? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நான் சொல்லலை. நீங்கள் ஜட்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே. யாருக்காவது ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா கொஷின்ஸ்? பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க, தட் இஸ் அ மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் டைம் டு சாண்ட். அது வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ். ஏன்னா நம்ம திரிகுணம் பற்றி கேட்டிருக்கீங்களா? சத்வகுணா ரஜோகுணா தமோகுணான்னு சொல்லி. சத்வகுணம் அப்படின்னு சொன்னால் மோட் ஆஃப் குட்னஸ். அது வந்து காலையில் தான் அதிகமாக இருக்கும். தினம் போக 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 ரஜோகுணம் வரும். அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டெல்லாம் தமோகுணம் வந்துடும். ஸோ அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் கம்ப்ளீட் 100% சத்வகுணம் இருக்கும். அதனால் இட் இஸ் வெரி ஆஸ்பீஷியஸ். மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம நல்லா நைட்டு 6 hours தூங்கிட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக காமாக இருக்கும். நைட்டு தூங்கும் போது வந்து ரொம்ப ஆங்ஸைட்டி ஃபீல்டு மைண்டு இருக்கும். ஆஃபீஸ் வீட்டில் வேலை இதெல்லாம் பண்ணி 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 மைண்டு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். நைட் டைம் ஆங்ஸைட்டியாக இருக்கும். அதுக்கு தான் தமோகுணம்னு சொல்லிப்பேன். காலையில் எந்திரிச்ச உடனே மைண்டு அவ்வளோ டிஸ்டர்பாக இருக்காது, காமாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சத்வகுணம் அதிகமாக இருக்கும். அப்போ பண்ணோன்னா இந்த எந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியும்
அதோட பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப ஆஸ்பிஷியஸ். ஓகே, ग्रंथराज श्रीमद् भागवतम की विश्वगुरु शिला प्रभुपाद